அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நாம யார்கிட்ட கச்சா எண்ணெயை வாங்கணும்னு முடிவு பண்ணி சொல்றாரு. இன்னும் நிறைய கப்பல்கள் பாத்தீங்கன்னா ரஷ்ய எண்ணெய் கப்பல்கள் இந்த மோதலால பாத்தீங்கன்னா கச்சா எண்ணெய் விலை கிட்டத்தட்ட 20% சர்வதேச மார்க்கெட்ல உயர்ந்திருக்குது. அது எப்படி இயல்பா உயர்ந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த தட்டுப்பாடு ஏற்பட்டாலும் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு கோடி கணக்குல நஷ்டம் தான் ஏற்படும். அதனால இந்த சூழ்நிலையை இந்தியாவுக்கு ஒரு சின்ன மூச்சு விடுற அளவுக்கு ஒரு இடைவெளியை கொடுத்திருக்கு. இருந்தாலும் என்ன நடக்க போகிறது? நம்முடைய பிரதமர் மோடி ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் போர் தொடுத்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஹார்முஸ் நீர்ச்சந்தியை திறந்து விடல, அதனால் இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படும் அப்படின்லாம் செய்திகள் வெளிவந்துட்டு இருந்தது இல்லையா? உடனடியா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு 30 நாளைக்கு விலக்கு தரேன், நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க இத? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நாம யார்கிட்ட கச்சா எண்ணெயை வாங்கணும்னு முடிவு பண்ணி சொல்றாரு. இன்னும் நிறைய கப்பல்கள் பாத்தீங்கன்னா ரஷ்ய எண்ணெய் கப்பல்கள் கடல்லையே நின்று கொண்டிருக்கிறது. அதாவது திடீர்னு இந்தியா வேண்டான்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அதனால அந்த கப்பல்களிடமிருந்து வேண்டுமானால் கச்சா எண்ணெயை வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. இதனால தற்காலிகமா இந்தியாவோட கச்சா எண்ணெய் பிரச்சனை தீரும். ஆனா அதை தீர்மானிக்க ட்ரம்ப் யாரு? என்ன இங்க நடக்குது? வாங்க பார்க்கலாம். மத்திய கிழக்கு நாடுகள்ல போர் மூண்டு இருக்கிறதுனால கச்சா எண்ணெய் விலை தாறுமாறா உயர்ந்துகிட்டே வருது. உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தை நிலைப்படுத்துறதுக்காக இந்தியாவின் எரிசக்தி தேவையை ஈடுகட்டுறதுக்காக அப்படின்னு சொல்லி அதிபர் ட்ரம்ப் இப்படி ஒரு முடிவை எடுக்கிறாரு. அதாவது ரஷ்யாவின் கப்பல்கள் கடலில் நின்று கொண்டிருக்கின்றன, வேண்டுமானால் இன்னும் ஒரு 30 நாட்களுக்கு அவர்களிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்கிக்கலாம்னு சொல்றாரு. உலகத்தோட பார்வை இப்ப ஹார்முஸ் நீர்ச்சந்தி பக்கம் தான் இருக்கு. ஈரான் இந்த பாதையை முழுமையா தன்னோட கட்டுப்பாடுல வச்சிருக்கு. ஈரான் அதிகாரப்பூர்வமா சீனா மற்றும் ரஷ்யா நாடுகளோட கப்பல்களுக்கு மட்டும்தான் அனுமதி வழங்கி இருக்கிறாங்க. தங்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய நாடுகளுக்கு நன்றி கடன் அப்படின்னு ஈரான் இதை சொல்றாங்க. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் நட்பு நாடுகளோட கப்பல்கள் இந்த பாதையில நுழைந்தால் தாக்குதல் நடத்தப்படும் ஈரான் எச்சரிக்கிறாங்க. இந்தியாவுக்கு சாதகமா ஈரான் பேசினாலும் கூட இன்னும் கூட அதிகாரப்பூர்வமா இந்திய கப்பல்கள் ஹார்முஸ் நீர்ச்சந்தி வழியா போகலாம்னு ஈரான் சொல்லல. அதனால இந்திய கப்பல்கள் 37 கப்பல்கள் ஹார்முஸ் நீர்ச்சந்தியை கடக்க முடியாமல் அங்கேயே நின்று கொண்டிருக்கின்றன. இந்த மோதலால பாத்தீங்கன்னா கச்சா எண்ணெய் விலை கிட்டத்தட்ட 20% சர்வதேச மார்க்கெட்ல உயர்ந்திருக்குது. அது எப்படி இயல்பா உயர்ந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கடந்த மாதம் இதே சமயத்துல விலை எப்படி இருந்தது, இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கச்சா எண்ணெய் விலை பாத்தீங்கன்னா பிப்ரவரி 6ஆம் தேதி $71.90 இருந்துச்சு. ஆனா மார்ச் 5ஆம் தேதி $85.80 உயர்ந்திருக்கு. ட்ரம்ப் சொன்னார் இல்லையா, ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிக்கலான்னு. அவரோட ஒற்றை அறிவிப்பில் பாத்தீங்கன்னா கச்சா எண்ணெயோட விலை $83.46 குறைஞ்சிடுச்சு. கச்சா எண்ணெய் விலை சர்வதேச மார்க்கெட்ல உயர்ந்தாலும் இந்த தட்டுப்பாடு ஏற்பட்டாலும் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு கோடி கணக்குல நஷ்டம் தான் ஏற்படும். அதனால இந்த சூழ்நிலையை இந்தியா எப்படி சமாளிக்க போகுது? தொடர்ந்து கச்சா எண்ணெய் விலை ஏறினால் இந்தியாவின் இறக்குமதி செலவு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும். அந்த நஷ்டத்தை நாம் தான் ஏற்க வேண்டி இருக்கும். காரணம் பாத்தீங்கன்னா ஹார்முஸ் நீர்ச்சந்தியின் வழியா தான் கிட்டத்தட்ட 40% கச்சா எண்ணெய் நமக்கு வருது. இப்போதைக்கு அது தடைப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அமெரிக்கா பாத்தீங்கன்னா பெரிய மனசு வச்சு ரஷ்யா கிட்ட இருந்து 30 நாளைக்கு நீங்க கச்சா எண்ணெயை வாங்கிக்கலாம்னு சொல்லி இருக்காங்க. அதிபர் ட்ரம்போட இந்த அறிவிப்பு இந்தியாவுக்கு ஒரு சின்ன மூச்சு விடுற அளவுக்கு ஒரு இடைவெளியை கொடுத்திருக்கு. இருந்தாலும் என்ன நடக்க போகிறது? நம்முடைய பிரதமர் மோடி என்ன செய்ய போகிறார்? ஒரு புறம் கச்சா எண்ணெய்க்கு தட்டுப்பாடு, இன்னொரு புறம் எல்பிஜிக்கு தட்டுப்பாடு. இந்த சூழ்நிலையை இந்தியா எப்படி சமாளிக்க போகுது? நீங்க எப்படி சமாளிக்க போறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.